இது என்ன தெரியுமா? ஒருவருடைய ஆண் உறுப்பு. இவை இரண்டும் அவருடைய விரைப்பந்துகள். இவற்றினை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று அறிவீர்களா? முன் தோலினை முழுவதுமாக பின்னே இழுத்திடுங்கள். பின்பு ஆண் உறுப்பின் தலையான கிளான்ஸையும் கழுத்து பகுதியான சல்கஸினையும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தல் அவசியம். காரணம், இப்பகுதியின் இறந்த தோல் செல்கள் உள்ளிருக்கும் வியர்வையுடன் கலந்து ஸ்மெக்மா என்ற ஒரு வெள்ளை துகள்களாக படிந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் சிறுநீர் கழித்த பிறகு இவ்வாறு சுத்தம் செய்யாவிடில் அங்கு துர்நாற்றம் வீசி பாலனைட்டிஸ், பாஸ்டைட்டிஸ் போன்ற தொற்றுக்கள் உண்டாகி அரிப்பு மற்றும் வலியுடன் வீக்கம் ஏற்படும். நீங்கள் அவ்வாறு சுத்தம் செய்யாவிடில் என்ன நடக்கும் தெரியுமா? இதோ பாருங்கள், ஆணுறுப்பின் முன்தோலினை பின்னே இழுக்கவே முடியவில்லை. இதுதான் பிமோசிஸ் என்ற நிலை. இந்த நிலை கூட உருவாகலாம். துணைவியாருக்கும் கூட பரவி அங்கும் இன்னல்களை ஏற்படுத்தும். சிறுநீர் கழிப்பதற்கு முன்னரும் கூட ஆடவர்கள் தங்கள் கைகளை நன்றாக கழுவுதல் அவசியம். காரணம், விரல்களில் இருக்கும் கண்களுக்கே புலப்படா அசுத்த நுண்ணுயிர்கள் ஆணுறுப்பினில் படிந்து பல இடையூறுகளை ஏற்படுத்தும். ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களே, குழந்தைகளின் முன்தோல் வளரும் நிலையில் இருப்பதனால் நீங்கள் சுத்தம் செய்யும் பொழுது அதனை மென்மையாக கையாளுதல் உத்தமம். நன்றி.